ஏதாவது ஒரு வகையில மதக்கலவரங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். இல்லைங்க, எந்த காலத்திலும் ஏத்தல, நாயக்கர் காலத்திலும் ஏத்தல, எந்த காலத்திலும் ஏத்தல, ஏத்துறதுக்கான வரலாறும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. எனவேதான் நாங்கள் அதை சொல்லுகிறோம். அது தீபத்தூண் அல்ல. நாக்பூர்ல இதே மாதிரி தூண் இருக்கு. நான் அதை கூகுள் பண்ணி நாக்பூர் தூணை பார்த்தேன். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கு. இது போல இருக்கு. ஆனா எல்லா தூண்களுக்கும் அந்த பேஸ் பாத்தீங்கன்னா கீழ்ப்பகுதி அடிப்படை அது ஆகம ரீதியில சைவ ஆகம ரீதியில இருக்கிற ஒரே ஒரு தூண் இது மட்டும்தான். நம்பர் 1 திருப்பரங்குன்றம். நம்பர் 2 வேற எந்த தூண்லயும் ஒண்ணுமே அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஒண்ணுமே இல்லை. அந்த செப்பேடுகள்ல இருக்குள்ள இன்ஸ்கிரிப்ஷன் அது மாதிரி எதுவுமே எழுத்துக்கள் ஒண்ணுமே எல்லாம் பிளைனா தான் இருக்கும். ஏன்னா அது சந்தியா லவ்ஸ் விஷ்ணு அது மாதிரி ஒருத்தர் எழுதிட்டு போவாங்க தவிர நம்ம ஆட்கள் விட மாட்டாங்களே, வேற எதுவுமே இல்லை. ஆனா இந்த தூண்ல நமது தமிழ்நாடு தொல்லியல் துறையால அங்கீகரிக்கப்பட்ட அந்த கால எழுத்துக்கள்ல இது ஒரு தீபத்தூண். இங்க எந்த ஒரு ஹிந்து சைவைட் அது குரூப் ஆட்களும் இங்க தீபம் ஏற்ற முடியும்னு விவரமா இருக்கு. அந்த ஆதாரம் நான் இன்னைக்கு தாமரை டிவியில விக்னேஷுக்கும் நேயர்களுக்கும் நான் அந்த புக்கோடு கொடுக்குறேன். இந்த புக்கை நான் ரிலீஸ் பண்ணனா எங்க அப்பா பண்ணாரா? இல்ல, தமிழ்நாடு அரசு 1981 ஒரு சில பிரதிகள் தான் இருக்கு. ஒரு பிரதி என்கிட்ட இருக்குது. அதை உங்ககிட்ட அந்த வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறேன். அது எழுதுனது போஸ்ங்கிறவர். அவர் தலைமை தொல்லியல் ஆராய்ச்சியாளர் இருந்தார், இறந்து போயிட்டாரு. அது தமிழ்நாடு அரசுடைய சீலோட வந்திருக்குது. இதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த தூண் இங்க இருக்கு, இது தீபத்தூண். ஏன் தமிழ்நாடு அரசியலுக்கு அப்ப தெரியல? 1981 இது மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு. இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல இந்த எழுத்துக்கள் ரொம்ப தெளிவாக இங்க இதை தீபத்தூணா பயன்படுத்தலாம்னு 1981 தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த தூண் இந்த திருப்பரங்குன்றம் பரம் முருகனே இல்லை. பரம்ங்கிறது சிவனுக்கு, பரமசிவன். இது ஒரு ஒரிஜினலா ஒரு சைவ வழிபாடு இருந்து அப்படி மருவி முருகனுக்கு வந்திருக்கு. ஆனா சங்கத்தமிழ்ல முருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படைன்னு ரொம்ப அழகா இருக்கும். திருமுருகாற்றுப்படை, அந்த திருமுருகாற்றுப்படை எழுதியதே திருப்பரங்குன்றம் பத்தி தான். திருமுருகாற்றுப்படை எப்ப எழுதினது? 300 BC to 300 AD. இந்த 600 வருடங்கள் தான் சங்க கால வருடங்கள். அந்த 600 வருடங்களுக்குள்ள எழுதிய திருமுருகாற்றுப்படையை பத்தியே இந்த குன்றம் பத்தியும் இதுல இருக்கிற அந்த முருகனை பத்தியும் எழுதியிருக்காங்கன்னா, அப்ப இதோடைய தொன்மையை பத்தி நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நான் சொல்லல, தமிழ்நாடு அரசு ரிலீஸ் பண்ண அந்த புக்ல இப்படிலாம் இருக்குன்னு அந்த ஆதாரத்தோட படத்தோட அவங்க போட்டிருக்காங்க.